ஆஸ்திரேலியா நாட்டில் உள்ள மத்திய தீவில் ஒரு ஏரி அமைந்துள்ளது. சுற்றிலும் கடலால் சூழ்ந்துள்ளது. அதனையொட்டி பச்சை பட்டு போர்த்தியது போல செழித்து மலர்ந்த மலர்கள். அதன் நடுவில் ரோஸ் மில்க் கலரில் ஒரு சிறிய ஏரி. கடல் நிறத்திற்கும் ஏரி நிறத்திற்கும் இப்படி ஒரு வித்தியாசம் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. எதற்கும் பயன்படாத இந்த ஏரிக்கு பிங்க் லேக்ஸ் என்று பெயரிட்டுள்ளனர். இந்த ஏரியின் நிறத்தை வைத்து பபுள்கம் கலர் எனவும் அழைக்கின்றனர். இந்த ஏரி 600 மீட்டர் நீளமுடையது. ஏரியை சுற்றிலும் மண் மற்றும் கனமான கற்பூர தைல மரங்கள் உள்ளன. யூக்கலிப்டஸ் ட்ரீஸ் அரவுண்ட் தட் லேக். இந்த ஏரி மட்டும் பிங்க் நிறத்தில் இருப்பது குறித்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்வதில் மர்மமாகவே இருக்கிறது. இட் இஸ் எ மிஸ்டரி அபவுட் த கலர் ஆஃப் த லேக். ஏரியின் இந்த அழகிய நிறத்திற்கு காரணம் ஏரி நீருக்கு அடியில் மண்ணின் மேற்பரப்பில் உள்ள உப்பில் உருவாகிய நுண்ணுயிர்கள் பாக்டீரியாஸ் ஏற்படுத்தும் சாயம்தான் காரணமாக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் யூகிக்கின்றனர். நம்முடைய சிருஷ்டிகரை அவருடைய படைப்பிற்காக அனுதினமும் துதிக்க வேண்டும். சங்கீதம் 146:2 நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். Psalms 146:2 I will sing praise to my God as long as I live. One song. துதித்து பாடிட பாத்திரமே உங்கவன் ஏது நாமமதியே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் தோத்தரிப்போம். அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமா தோத்தரிப்போமே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமா தோத்தரிப்போமே. தூயனை நேயமா தோத்தரிப்போமே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நான் உம்மை துதித்து பாடி போற்றி என் வாழ்க்கையை உடைய நாம மகிமை கண்டு வாழ கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.